ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சூப்பரான ஒரு சொரக்காய் வச்சு கூட்டு பார்க்கலாம். இது ரொம்ப குழையாம எடுக்கணும். சொரக்காய் கூட்டு அப்பதான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. ரொம்ப கடைஞ்சா மாதிரி சப்ஜி மாதிரி ஆயிடக்கூடாது. அது எப்படி செய்யலாம் அப்படி பார்க்கலாம். ஒரு சிறுபருப்பு கொஞ்சம் எடுத்துருக்குறேன், ஒரு 50 கிராம் இருக்கும். இது நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. ரொம்ப குழகுலன்னு கடைஞ்சி சப்ஜி மாதிரி ஆக்கிடக்கூடாது. கூட்டு காய் பருப்புலாம் அப்படியே தனியாக தெரிஞ்சாதான் அந்த கூட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதில் கட் பண்ணிட்டு இதில் இருக்கிற தோலெல்லாம் எடுத்துக்கலாம். நடுவில் விதை இருக்குது, அதையும் எடுத்துடலாம். எல்லா குழம்பு சாதத்துக்கும் நல்லா இருக்கும். இது அப்படியே சாதத்தில் கூட அப்படியே போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். எல்லா சொரக்காலையும் தோல் எடுத்தாச்சு. அந்த விதையெல்லாம் எடுத்துடலாம். கொஞ்சம் அதை பெருசு பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிக்கூடாது. காய்கறிங்களை கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கலாம் கூட்டுக்கு. எல்லா காயுமே இந்த மாதிரி பெருசாகவே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போதான் ரொம்ப குழஞ்சி தண்ணி ஆகாமல் நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். குழம்பு இல்லைன்னா கூட நீங்கள் வெறுமனே ஒரு அப்பளம் பொரிச்சு வச்சுட்டு கூட்டு போட்டு சாப்பிடுங்க. நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். இதோட அந்த பருப்போட சேர்த்துடலாம். அதை இது கூட ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். இருக்கட்டும், ஒரு 2 விசில் தான். ஹை ஃப்ளேமில் 2 விசில், ஸ்லோவாக வச்சிடாதீங்க, ரொம்ப குழஞ்சிரும். ஹை ஃப்ளேம் வச்சுட்டு 2 விசில் வச்சுட்டு எடுத்துடலாம். விசில்லாம் இறங்கிடுச்சு. அவ்வளோதான், குக் ஆகணும். சூப்பராக வெந்துச்சு பாருங்க. இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காய் துருவி வச்சிருக்கிறேன். துருளைனா கீரை போட்டு மிக்சியில் லேசாக அடிச்சுக்கோங்க. தேங்காய் உங்களுக்கு நல்லா பிடிக்கும்னா நிறையவே போட்டுக்கோங்க. நிறைய போடுறது பிடிக்காதுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிருங்க. இந்த தேங்காயோட குக் ஆகட்டும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. விசில்லாம் போடணும்னா அப்படியே சும்மாவே மூடி வச்சுக்கோங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு பார்த்துடலாம். ஆயில் ஊற்றிட்டு
கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய். ஃபஸ்ட்டு அதை போட்டு தாளித்து எடுத்துடலாம். ஆனியன்லாம் போட்டு தாளிக்கல. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகாய் போட்டுட்டு ரெண்டு பீஸ் காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதெல்லாம் வெடிச்சதுக்கப்புறம் போட்டு தேங்காவோட நல்லா குக் ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுட்டு தாளிச்சு அதில் கொட்டிடலாம். அவ்வளோதான், கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.